அதுக்கு பிறகு கடவுள் என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். யாராவது ஜபம் பண்ணி பழக்கம் இருக்கு, உங்களுக்கு ஜெபிச்சிருக்கீங்க, ஜபம் பண்ணி பழகிருக்கீங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகிருக்கீங்க. யாராவது உங்ககிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? உங்ககிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? அதை பழகி இருக்கீங்களா? அப்படி கேட்கலாம். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. ஏய், இந்த கடைக்கு போக வேண்டாண்டா, வர அந்த கடைக்கு போகலான்னு அப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த ஆளை சூஸ் பண்ண வேணாம், அந்த ஆளை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பேசியிருப்பீங்க. இன்னைக்கு போக வேணாம் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. இதெல்லாம் மைண்டில் பேசியிருப்போம் இல்லையா? சத்தமாக உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? உங்ககிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நேற்று தினத்தில் நான் அதை செஞ்சேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சடின்னு ஜெபம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டமான சில காரியங்கள் நடந்ததுனால. அப்போது நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 2 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103. சங்கீதம் 103. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. இஸ் இட் ரெக்கார்டிங்? என் ஆத்மாவே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரி. இது எப்படி நம்ம எல்லாரும் சொல்லுவோம்? அப்படி இல்லை சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி சொல்றது இல்லை. You have to talk to yourself. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யாத, மறக்காத. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கியிருக்கிறார். உன் நோய்களை அவர் குணமாக்கி இருக்கிறாரு, உன் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறாரு, உன்னை எவ்வளையோ ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆத்மாட்ட நம்ம பேசணுமா? இன்னும் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 42, Psalms 42 verse 5. verse 5 படிங்களா? இங்கிலீஷ்ல யாரும் படிங்க. verse 5 என்ன? தமிழ்ல படிப்பா, மலையாளியும் படி. 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள உடைஞ்சி போற, ஏன் எனக்குள்ள தேங்குகிற. அப்புறம் தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். மலையில் படிங்க. 42:5. Hatiku hancur இல்லப்பா. 42:5 சாம்ஸ், சங்கீதம். ஓ, அப்ப மேல உள்ள வசனம் படிங்க. என் ஆத்துமாவே ஓ அத்திக்கோ. அதுக்கு மேல உள்ள வசனம், அதுக்கு கீழே உள்ள வசனம் 6 படிங்க. மங்கப்பக்கா அக்கு செடையில மங்கப்பக்கா காமு செடைன்னு அவன் பேசுறான். அவன் ஆத்துமாட்ட. Kenapa engkau gelisah? Engkau berharap kepada Allah. English படிமா. Why my soul? How you downcast? Why so disturbed within me?
why so disturbed within me? Put your hope in God. நேற்று நான் ப்ரே பண்ண போகும்போது ப்ரேயர் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல என்கிட்டயே நான் பேசினேன் பாருங்க. என்கிட்டயே நான் பேசினேன். என்ன பேசினேன் தெரியுமா? கண்ணப்பா காமுசட்டி, நீ ஏன் வந்து சரியா இல்லை, நீ ஏன் வந்து உடஞ்சி போய் கிடக்குற, நீ ஏன் நொந்து போய் கிடக்குற, உனக்கு ஆண்டவர் தான் பலனாச்சே, உனக்கு ஆண்டவர் தான் தைரியம் கொடுப்பார்ல, உன்னைத்தான் ஆண்டவர் மன்னிக்கிறார்ல, உன்னைத்தான் ஆண்டவர் பலப்படுத்துறாருல, உனக்கிட்ட தான் ஆண்டவர் எப்போதும் பேசுறாருல்ல, உனக்கு எப்போதும் அவர் சமாதானம் கொடுத்திருக்கிறாருல்ல அப்படின்னு உங்ககிட்ட நீங்க பேசணும். யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா, டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, உங்க ஆத்மா அப்படியே செதறி போகுது இல்ல, நீங்க உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, ஏன் செதறி போறப்ப, நீ ஏன் செதறி போற, உள்ளுக்கு ஆவியானவர் வச்சுக்கிட்டு நீ ஏன் செதறி போற, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார் தானே, கர்த்தர் உன்னை தேற்றுகிறாரு, கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இப்ப கூட கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நீங்க அவங்க ஆத்மாட்ட சொல்லணும். புரியுங்களா என்ன சொல்றேன்னு? நீங்க உங்க ஆத்மாட்ட சொல்லணும், நீ ஏன் கோபமா இருக்கிற, நீ ஏன் அப்செட்டா இருக்கிற, நீ ஏன் தேவனுக்கிட்ட போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளன்னு கேட்கணும். நீங்க உங்க ஆத்மாட்ட பேசணும். ஏன் நீ இப்படி இருக்கிற, நீ சோர்ந்து போவாத, கர்த்தர் உன்னோட பலனா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பாரு, கர்த்தர் உன்னை தேற்றுவாரு. உனக்கு இந்த மாதிரி நீங்க பேசலன்னா இந்த ஸ்ட்ரெஸ், எனக்கு கடுப்பா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அழுத்தமா இருக்குன்றதுல இருந்து வர முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில நம்பர் 1 பிரச்சனை, ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்ன பிரச்சனைனா, மன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா, மனநோய் தான் பெரிய பிரச்சனையா. பிரச்சனை எல்லாம் பெருசு இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட டாங்கா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க உங்களை காப்பாத்திக்கலன்னா வேற யாரும் உங்களை காப்பாத்திக்க முடியாது, நீங்க உங்களை பலப்படுத்திக்கலன்னா வேற யாரும் உங்களை பலப்படுத்த முடியாது, நீங்க உங்களை தேற்றலன்னா வேற யாரும் உங்களை தேற்ற முடியாது. நீங்க உங்களை தேற்றணும், ஏன்னா உள்ளுக்கு ஆவியானவர் இருக்காரு. நீங்க என்ன ஆத்மாட்ட பேசுறீங்கன்னு அவர் பாக்குறாரு. இதோட போச்சின்னு சொல்லாதீங்க, இதோட எல்லாரும் என்ன மட்டமா நினைப்பாங்க, இப்படி ஏன் சொல்றீங்க, எல்லாரும் என்ன மட்டமா நினைக்கிறாங்கன்னு ஏன் உங்க ஆத்மாட்ட சொல்றீங்க? யாரோ ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டாங்கன்னா ஏன் நீங்க சொல்றீங்க எல்லாரும் என்ன மட்டமா நினைக்கிறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? ராங்கான ஸ்டேட்மெண்ட் தானே. அப்படி நினைக்கிற போது நீங்க ஏன் அதை போயிட்டு அதுகிட்ட பேசல? நீ ஏன் அப்படி நினைக்கிற, உன்னை எல்லாரும் மட்டமா நினைப்பாங்க, நீ ஏன் அப்ப நினைக்கிற இதோட போச்சுன்னு? நீ ஏன் இப்ப சோர்ந்து போற, நீ ஏன் இப்ப டவுன் காஸ்ட் ஆயிட்ட, வாய் ஏன் நீ இப்படி உடஞ்சி போற அப்படின்னு நீங்க உங்க ஆத்மாட்ட பேசி பேசி உங்களை பலப்படுத்துனீங்கன்னா, உங்க ஆத்மாட்ட சொல்ற தேவனுக்கு காத்துரு, அவர் உன்னை தேற்றுவாரு அப்படின்னு தயவு செய்து டாக் டு யுவர் செல்ஃப். நீங்க ப்ரே பண்ண முடியலன்னா கூட போயிட்டு சொல்லுங்க. ப்ரே பண்ற இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு நீங்க உங்க ஆத்மாட்ட பேசுங்க. ஏன் ப்ரே பண்ணாம இருக்க, ஏன் ஆண்டவர் உன்கிட்ட கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? இப்ப கூட கர்த்தர் உன்னை பார்க்கிறார் தானே, உன்னை தேற்றுகிறார் தானே, அவர் உனக்கு பலனா இருப்பார் தானே அப்படின்னு நீங்க உங்க ஆத்மாட்ட பேசு. டாக் டு யுவர் சோல், டாக் டு என்கரேஜ் யுவர் செல்ஃப். அதுவும் குறிப்பா எல்லாரும் தாவீதை அட்டாக் பண்ணும் பொழுது, எல்லாரும் தாவீதை தப்பா பேசும் பொழுது அவனுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாமே போச்சு, எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க எதிரிகள். இவ தாவீது கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் சொத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த நேரத்துல தாவீது கூட இருந்தவனுங்க தாவீதோட மனைவியும் தான் தூக்கிட்டு போயிட்டானுங்களே. சரி வாங்க தாவீது போயிட்டு அவங்களை போயிட்டு சண்டை போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படி சொல்லல, தாவீதை அட்டாக் பண்ணானுங்க, எல்லாரும் தாவீதை அட்டாக் பண்ணாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டாராம். ஆனா பைபிள் எழுதிருக்கு he encouraged himself, அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டார். டாக் டு யுவர் செல்ஃப். நீ ஏன் தனிமையா ஃபீல் பண்ற அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட கேட்கணும். நீ ஏன் எப்போது தனியா இருக்கிறன்னு நினைக்கிற, உனக்கு ஏன் யாரு இல்லைன்னு சொல்ற அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட பேசணுங்க. உனக்கு ஏன் யாரு இல்லைன்னு சொல்ற, இப்ப ஏன் நீ ஃபெடப் ஆகுற, இப்ப ஏன் நீ கோபம் ஆகுற, நீ ஏன் இவ்வளவு கவலை ஆகுறன்னு கேட்கணும். நீங்க நீங்க உங்க ஆத்துமாட்ட கேட்கணும், ஏன் இவ்வளவு கவலை ஆகுற, ஏன் இவ்வளவு கவலை ஆகுற.
இப்ப ஏன் எடுத்தோன்னே தப்பா யோசிக்கிறேன்னு கேட்கணும். இப்ப ஏன் எடுத்தோன்னு பயப்படுற கேட்கணும். நீங்க உங்க ஆத்துமாட்ட, நீங்க ஏன் இப்படி பயப்படுற? உனக்கு யாரும் இல்லையா? அப்புறம் சொல்லணும். உனக்கு யார் இருக்கான்னு அதுகிட்ட சொல்லணும். உங்க ஆத்துமாட்ட சொல்லணும். சர்ச்சுக்கு வரும்போது அப்படிதான் உங்க ஆத்துமாட்ட சொல்லணும். நீ போய் கடவுளை இன்னைக்கு என்ஜாய் பண்ண, கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. உங்களுக்கு தெரியுமா, உங்க உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா தான் உண்மையான மனுஷன். தெரியுமா? அந்த ஆத்மா உங்க உடம்பு விட்டு வெளியாயிருச்சுன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க, செத்துருவீங்க. அந்த ஆத்மா உண்மையானது. சோ இந்த உடம்ப வச்சு, உங்க வாயை வச்சு காதுல கேட்கிற மாதிரி பேசணும். நம்ம ஆத்மாட்ட சொல்லணும், நீ கலங்காத, திகையாத, கர்த்தர் உன் பலனா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் தானே, எவ்வளவு அன்பு உன் மேல வச்சிருக்கிறார், நீ ஏன் இப்படி இருக்கிற? அதே நேரத்தில் நீங்க இப்படி செய்யக்கூடாது. உங்க ஆத்மாவை நீங்க கொண்டைம் பண்ணிடக்கூடாது. அது பேய்கிட்டே இருந்து வர்ற வார்த்தையை பேர் கொண்டைம் பண்ணினா நீ என்ன உருப்படாம போயிடுவ, நீ இப்படிதான் இருக்கிற, நீ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் தப்பு செய்யற. அப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. என்கரேஜ் யுவர் செல்ஃப். உன்னை கர்த்தர் இப்ப கூட மன்னிக்கிறாரு. சொல்லுங்க, உங்க ஆத்துமாட்ட சொல்லணும். நீங்க கர்த்தர் உன்னை மன்னிக்கிறாரு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் உனக்கு ஆறுதலா இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை பார்த்துக்குவாரு, நீ ஒருபோது உடஞ்சி போக மாட்ட அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட சொல்லணுங்க. டாக் டு யுவர் செல்ஃப். எப்பயுமே ஜெபிக்கிற நேரத்துல நிப்பாட்டிட்டோ அல்லது ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கோ அல்லது சொந்தமா ஒண்டிய போகும்போதோ டாக் டு யுவர் செல்ஃப். ஆஃப்டர் டாக்கிங் டு யுவர் செல்ஃப் உங்களோட நீங்க என்ன நடக்கும்னா, நல்லா கவனிங்க. நேற்று எனக்கு என்ன நினைச்சோ சொல்றேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது உங்க ஆத்மா அன்லைன்மெண்ட்குள்ள வரும், சரியான நேர்கோட்டுல வரும், கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நேர்கோட்டுக்கு வரும். அதுக்கு பிறகு நீங்க பண்ற பிரேயர் வர்ஷிப்லாம் நல்லா இருக்கும். நேர்கோட்டு கொண்டு வாங்க. ஆமென். ஓகேயா? நீங்க எல்லாரும் எழுந்திரிச்சு போங்க கொஞ்ச நேரம். Don't let your soul go wild. உங்க ஆத்மா, உங்க எண்ணம் ரொம்ப வைல்டா மாற விடாதீங்க. பயங்கரமா கவலைப்பட விடாதீங்க, பயங்கரமா உடைஞ்சி போக விடாதீங்க, பயங்கரமா நொந்து போக விடாதீங்க. உங்களை தேற்றுங்க நீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்படி சொல்லுங்க உங்க ஆத்மாட்ட. கம் ஆன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐயா மியூசிக் கொஞ்சம் கொடுங்க. உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, God loves you, God loves you so much. கர்த்தருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கர்த்தர் உன்னை மிகவும் நேசிக்கிறார். சொல்லுங்க, உன்னை ரொம்ப நேசிக்கிறார், உன்னை கைவிடவே மாட்டார். உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, என்னென்ன வார்த்தை இருக்கோ அதை சொல்லி என்கரேஜ் பண்ணு. கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கார் சொல்லுங்க, உன்னை வழி நடத்துவார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, நீ சோர்ந்து போக மாட்ட, நீ கவலைப்பட மாட்ட. கர்த்தர் உனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். உன்னை இப்ப கூட கர்த்தர் தேற்றிக்கிட்டு தான் இருக்காரு. God is encouraging you. Don't be discouraged. My soul, don't be discouraged. நீ ஏன் கலங்குற, ஏன் பயப்படுற, ஏன் சோர்ந்து போற? அப்படியே பேசுங்க. ஆண்டவர் அதை கேட்கிறாரு. உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற ஆண்டவரும் கேட்கிறாரு, உங்க ஆத்மாவும் கேட்குது. என்கரேஜ் யுவர்செல்ஃப். தேவன் உனக்கு பலனா இருக்கிறார் சொல்லுங்க, தேவன் உன்னை தேற்றுகிறார் சொல்லுங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. Glory to God, glory to God. Shiteke mambra kataram. Thank you Holy Spirit. என்னதுமா நடக்குது? உங்க வாயிலிருந்து ஆவியானவர் உங்க ஆத்துமாட்ட பேசுறார். அழகான கல்வி. Thank you Holy Spirit.
உங்க வாயிலிருந்து ஆவியானவர் உங்க ஆத்மா கிட்டே பேசுறார். அது நீங்க பேசுற வார்த்தை அல்ல, ஆவியானவர் பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. ஆத்மா வாழ்கிறது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அதனால உங்க ஆத்மா வாழும்னு சொல்லுங்க. நீ வாழ்ந்திருப்ப, நீ செழித்திருப்ப, நீ ஆரோக்கியமா சிந்திப்ப, உன்னோட உணர்வுகள் சமாதானமா இருக்கும். நீ சோர்ந்து போகாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துறாரு, உன்னை பலத்தை கொடுத்துட்டாரு, அவரே உன்னுடைய பலனா இருக்காருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் ஆத்மாட்ட சொல்லுங்க, அவரே உன் பலனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் அது மட்டும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து யாரும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அழகான கண்கள் என்னை கண்டதாலே தூக்கி எறியப்பட்ட என்னை சொல்லி அழகான கண்கள் என்னை கண்டதாலே அழகான கண்கள் எங்கெல்லாம் கவனிங்க, உங்களை சுத்தி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க ஆத்மா உங்க கையில தான் இருக்கு. Don't let your soul go wild. வெளியில எவ்வளவு சோதனை வந்தாலும் உங்க ஆத்மா தப்பா யோசிச்சுச்சுன்னா, யாரை பத்தி தப்பா சிந்திச்சுச்சுன்னா, உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, நீ ஏன் அப்படி சிந்திக்கிறேன்னு கேளுங்க. ஏன் இப்படி சிந்திக்கிற கேளுங்க. நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தப்பா யோசிக்கிற? ஆமென். கர்த்தர் உன்னுடைய எண்ணத்தை பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தர் இப்ப உன்னை பலப்படுத்துகிறார். இப்ப கூட இந்த தப்பான சிந்தனையில இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குறாருன்னு உங்க ஆத்துமாட்ட பேசு. ஹல்லேலூயா. உங்க கைய தலைமையில வைங்க, ஒரு கைய என் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. என் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. I bless my soul. Let my soul prosper. I pray and I declare that my soul will be prosper. My soul is prospering. சொல்லுங்க, என் ஆத்மா வாழுது, என் ஆத்மா செழிக்குது, என் ஆத்மா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு, என் ஆத்மாவுல பலன் இருக்குன்னு சொல்லுங்க. என் ஆத்மாவுல கிருபை இருக்கு, பலன் இருக்கு. ஹல்லேலூயா. நன்றி. உங்க நெஞ்சில கை சொல்லுங்க, அப்பா என் ஆத்மாவுக்காக நன்றி. ஆத்மா கர்த்தரை துதி சொல்லுங்க. ஆத்மாட்ட சொல்லுங்க, கர்த்தரை துதி. சோர்ந்து போகாத, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். சொல்லுங்க உங்க ஆத்மா பார்த்து, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். இப்ப கூட கர்த்தருடைய அன்பு மேல இருக்கு. உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை சிறைப்படுத்துகிறார், உன்னை முன்னோக்கி நடத்தி செல்கிறார்.
ஹalleluya. அவர் உன் மேய்ப்பரா இருக்கிறார். நீ தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு உங்கள்கிட்ட நீங்க பேசுங்க. நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. ஹalleluya. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார், இன்னும் தாங்குவார், இன்னும் தப்பு வைப்பார், உன்னை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உன்னை சுகமாக்குவார், உன் காயங்களை ஆற்றுவார். சொல்லுங்க, யாரெல்லாம் உங்க ஆத்துவா காயமா இருக்கு சொல்லுங்க. என் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். பல வருஷமா இருக்கிற எல்லா காயங்களும் கர்த்தர் ஆற்றுகிறார். பல வருஷமா இருந்த எல்லா கசப்புகளையும் கர்த்தர் எடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீ நல்ல தெய்வம் அப்பா, நீ நல்ல தகப்பன் அப்பா. ஆத்மாவுக்கு தேற்றவாளனா இருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. கிருபை என்று மறுபடி சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, அவர் செய்த சகலமானங்களை மறக்காத. சொல்லுங்க, என் ஆத்மாவை நீ மறக்காத. கர்த்தர் செஞ்ச காரியங்களை மறக்காத. எல்லாரும் சொல்லுங்க, உங்க ஆத்மாட்ட கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத. கர்த்தர் உனக்கு செஞ்ச உதவிகளை மறக்காத. ஹalleluya. ஆத்மாட்ட சொல்லுங்க, don't forget the goodness of God. You don't forget the goodness of God. You don't forget the love of God. You don't forget the faithfulness of God. கடவுளுடைய உண்மைத்துவத்தை நீ மறக்காத. ஆத்மாட்ட சொல்ல, நீ மறக்காத. நீ சுத்தமாகு. கர்த்தர் உன்னை சுத்தமாக்குகிறார். ஹalleluya. தெளிவாகு, தெளிந்த சிந்தைகளோட மாறு. ஆத்மாட்ட சொல்ல, நீ தெளிந்த புத்தியோடு இரு, நீ தெளிந்த புத்தியோடு இரு. ஹalleluya. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள். ஹalleluya. ஞானத்தை பெற்றுக்கொள், அறிவை பெற்றுக்கொள். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆத்மாட்ட சொல்றேன், கர்த்தர் என்னைக்கு உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னைக்கு உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். உட்காரலாம். நான் சொல்றத ஃபாஸ்டா எழுதிக்கணும், டக்கு டக்குன்னு எழுதணும். ஹalleluya. எனக்கு இல்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். எனக்கு இல்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். எனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா இருந்திருப்பேன். இதெல்லாம் கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். எனக்கு இந்த ரிசோர்சஸ் எல்லாம் இருந்திருந்தா, இந்த ரிசோர்சஸ் எனக்கு மட்டும் இந்த குடும்பத்துல பிறந்திருந்தா, கொஞ்சம் பணக்காரனா பிறந்திருந்தா, எனக்கு மட்டும் சில உதவிகள் கிடைச்சிருந்தா, எனக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு இருந்திருந்தா, எனக்கு மட்டும் கொஞ்சம் பிசினஸ் லிங்க் கிடைச்சிருந்தா, எனக்கு மட்டும் இவங்கெல்லாம் நிறைய கூட இருந்திருந்தா அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம என்ன சொல்ல வரோம், என்னை சுத்தி நல்ல வளங்கள் இருந்திருந்தா, நல்ல ரிசோர்சஸ் இருந்திருந்தா இன்னாரும் நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்றோம். ஆனா அநேக பேர் மறந்துட்டோம், there are spiritual resources always available for you. ஒன்று காரியம் மறந்துட்டோம், ஆவிக்குரிய வளங்கள் எப்பொழுதும் உங்களுக்கிட்ட இருக்கு, உங்களுக்கு உதவியத்தான் இருக்கு. ஆவிக்குரிய வளங்கள் இருக்கு, ஆவிக்குரிய ரிசோர்சஸ். ஒன் ஆஃப் தி ரிசோர்சஸ் உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸ், இனி வரப்போகிற வருஷத்துக்கு உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த வார்த்தை கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், பெரிய ரிசோர்சஸ், முழுமையான ரிசோர்சஸ். உங்களுக்கு இருக்கிற பெரிய ரிசோர்சஸ் சொல்றதை விட சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் உங்களோட சோர்ஸ். என்னன்னா, யூ ஹேவ் காட் ஹிம்செல்ஃப். எல்லாரும் சொல்லுங்க, ஐ ஹேவ் காட் ஹிம்செல்ஃப். ஆமென். எனக்கு கர்த்தரே இருக்கிறாரா, நீர் மாத்திரம் போதும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே இருக்கிறாரு. தமிழன் சொல்றான், ஐயா போடா ஆண்டவனே நம்ம பக்கம். தமிழன் சொல்றான், நடிகன் சொல்றான், அட போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படி சொல்றான். நீங்க என்னத்துக்கு? அன்னாள் எல்கனா ரெண்டு பேருமே கணவன் மனைவி. அண்ணாளுக்கு ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லை, பிள்ளையே இல்லை, எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லை. பாவம் அவன் பிள்ளை இல்லாதனால அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. ரெண்டாவது மனைவிக்கு நிறைய பிள்ளைங்கள் பிறந்துருச்சு.
அதனால இந்த மனைவியை 2வது மனைவி அவன் பிள்ளைங்களும் ரொம்ப மக்கி பண்ணாங்க, தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க, குற்றப்படுத்தி. அவன் அழுதா, ரொம்ப ரொம்ப உடைஞ்சி போவான். ஏன் இவ்வளவு ப்ரே பண்றேன்னு நடக்கல, எல்லாரும் என்ன அவமானா பேசுறேன்னு. அவங்க புருஷன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாரு, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க. யாருக்காவது நினைப்பு இருக்கா? என்ன சொல்லுவாங்கன்னு? என்ன சொல்லுவாங்க? நினைப்பு இருக்கா? என் புருஷன் சொன்னதே எனக்கு நினைப்பு இல்லை. என் புருஷன் சொன்னதே நான் மறந்துட்டேன். அவன் என்னவா சொல்லுவான், நீ ஏன் பிள்ளை இல்லாம பயப்படுற, 10 பிள்ளைங்க இருக்கிறத விட நான் உனக்கு எவ்வளவு மேல. அவன் சொல்லுவான், உங்களுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு, இப்போ உங்க மனைவிக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எத்தனை பிள்ளைங்க இருந்து என்ன பிரச்சனை? அதான் அவன் சொல்ல வரான், 10 பிள்ளைங்க இருந்து என்னத்துக்கு, நான் உனக்கு போதும் தானே அப்படி சொல்றான். இப்ப நான் தான் உங்களுக்கு சொல்றேன், 10 பேர் கூட இருந்து 10,000 பேர் கூட இருந்து என்ன, கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறோம். உன் வலது பக்கத்துல 1000 பேர் வந்தான்னா, இடது பக்கத்துல 10,000 பேர் வந்தா, கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள, அவர் பிரசன்ஸ்க்குள்ள, அவரோட மகிமைக்குள்ள, அவருக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. நம்ம எல்லாரும் அவருக்குள் இருக்கிறோம். ஆமென். நல்ல ஒரு வசனம் படிக்கிறீங்களா எல்லாரும்? God himself is your source. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன், படிங்க. எபேசியர் 4:6 படிங்களேன். Is over all, through all and in all. தமிழ்ல படி. எல்லாருக்கும் ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்கும் ஒரு தேவன் இருக்காரு, எனக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவர் என் மேல இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, என் கூட இருக்காரு, என்ன சுத்தி இருக்காரு. அழகா எழுதிருக்கு, படிங்க. அவர் எல்லார் மேலையும் எல்லாரோடும் உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப அழகான வார்த்தை. இந்த 2026 பியாண்ட், இந்த 5 வருஷம், இந்த 5 வருஷத்துக்கு பின்னுக்கு நடக்க போற பயங்கரமான கேஆஸ் தெரியல, நான் அதை நம்புறேன்னா இல்லையான்னு தெரியல. பட் ப்ராஃபஸிலாம் சொல்றாங்க என்னன்னா, இந்த 5 வருஷம் நீங்க எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். 2006 இருந்து 2030 வரைக்கும் இந்த 5 வருஷம் எவ்வளவு ஆத்துமக்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். இந்த 5 வருஷம் நீங்க முன்னேறினா தான் முன்னேற்றம். இந்த 5 வருஷம் நீங்க மிச்சப்படுத்தினாதான் மிச்சம். இந்த 5 வருஷம் நீங்க ஜெயிச்சாதான் ஜெயம். அதுக்கு பிறகு காரியங்கள் உங்க கையை மீறி கூட போகும். வித்தியாசமான உலகத்துல வித்தியாசமான ரிசெஷன் நடக்கும், எல்லாமே கஷ்டத்துல போவாங்க, அப்படிலாம் சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. 1 யோவான் 14வது அதிகாரம், John 14. God is my resources. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அங்க சொல்லிட்டே இருக்கணும், God is my source, God is my source. Amen. God is in me. கர்த்தர் எனக்குள்ளேயே இருந்து எனக்கு நடத்துகிறார். ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் என்றென்றைக்கும் உங்க கூட தான் இருப்பாரு, உங்களுக்குள்ளதான் இருப்பாரு. 17 வசனம், அந்த சத்திய ஆவியானவரை உலகம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். 18 வசனம், நான் உங்களை அனாதையா விட மாட்டேன்னு சொல்லிட்டார். எத்தனை பேரை நம்பி நீங்க அனாதையாக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வாக்கு கொடுத்து உங்களை விட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் கூட இருப்பான்னு கூட இல்லாம போனது உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொல்றேன், நீ உன்னை கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க விட மாட்டேன், நீ அனாதையா இருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அனுப்ப போகிற பரிசுத்தாவே என்றென்றைக்கு உங்க கூட இருப்பாரு, உனக்குள்ள இருப்பாரு, உன் மேல இருப்பாரு, உன் கூடயே இருப்பாரு. அவரு உன்னை தேற்றுவாரு, உனக்கு சொல்லி கொடுப்பாரு, உனக்கு உதவி செய்வாரு. அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா
நானும் எப்ப பரிசுத்தாய் உனக்குள்ள வராரோ நானும் என் பிதா வந்து உனக்குள்ள இருப்போம்னு ஜீசஸ் சொல்லிட்டாங்க. ஆனா ஒன்னே எல்லாரும் என்ன பாருங்க, ரட்சிக்கப்படாதவங்க அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள. அதனால நீங்க ரட்சிக்கப்படாத மேல பொறாம கொள்ளாதீங்க. அவன் தான் உங்க மேல பொறாம கொள்ளணும். எனக்கு எல்லாம் இருந்து இவங்கிட்ட தேவன் இருக்காரு, எல்லாம் இருந்து இவங்கிட்ட தேவன் இருக்காரு. எல்லாம் இருக்கிறவன் உன்னை பார்த்து பொறாம பண்ணணும், எல்லாம் இருக்கிறவன் கவலைப்படணும். எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? காட் நம்ம கிட்ட இல்லையே நினைப்பான். ஆனா உங்கள்கிட்ட காட் இருக்காரு, எல்லாத்தையோட உங்கள்கிட்ட காட் இருக்காரு. இந்த ரிசோர்சஸ் விடக்கூடாது. இவர்தான் நம்மளோட சோர்ஸ். God himself with us. John 14 என்ன வசனம் படிச்சோம்? 16ல இருந்து 18 நினைக்கிறேன். ஓகே. ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் என்னன்னா, ரொம்ப முக்கியமான கடவுள் ரிசோர்ஸ் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா லவ் ஆஃப் God. இது என்னன்னு உங்கள்ட்ட சொல்ல போறேன் நானு. லவ் ஆஃப் God உன் மேல இருக்கு, கடவுளுடைய அன்பு உனக்கு இருக்கு. என்ன கடவுள் என் மேல அன்பா இருந்தா என்ன நடக்கும் நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொல்ல போறேன் என்ன நடக்கும். கடவுள் உன் மேல அன்பா இருக்க போறாரு, உன் மேல பிரியமா இருக்க போறாரு, உன் மேல அன்பு ஊற்றி இருக்கிறாரு. கடவுளுடைய அன்பு உன்னிட்ட இருக்கு. இந்த லவ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, உன்கிட்ட யாருமே லவ் இல்லைன்னு சொல்லிடாத. கடவுளே உன் மேல அன்பு வச்சிருக்கிறது உனக்கு புரியாதனாலதான் நீ எல்லாத்தையும் சொல்ற என் மேல யாரும் அன்பு வைக்கலன்னு. கடவுளுடைய அன்பே உனக்கு இன்னும் புரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய விஷயத்தை ஜெயிக்க காட் மட்டும் போதும். ரெண்டாவது அவருடைய லவ் நம்ம மேல இருந்தா போதும். நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். ரோமன்ஸ் புத்தகம் எடுத்துக்கோங்க. ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். தேவ அன்பு உங்க மேல இருந்தா இருக்குதுன்னா என்ன நடக்கும்? அதுமா நிறைய தீமை நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு உங்க மேல இருந்தா என்ன நடக்கும்? தீமை நடக்கும். சொல்லுங்க, உலகத்துக்கு வர எல்லா தீமையும் உங்களுக்கு வரும். சொல்லுங்க, உலகத்துல வர எல்லா தீமையும் உங்களுக்கு வரும். இந்த வசனத்தை படிங்க. verse 35ல இருந்து படிப்போம். 35ல இருந்து 38 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 35 to 38. கவனமா கேட்கணும், ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கு என்ன இருக்குன்னு கடவுள் இன்னைக்கு உன்கிட்ட சொல்ல போற, உன்னை ஞாபகப்படுத்துறாரு. என்ன இருக்குமா? படிங்க. உமது நிமித்தம் நாங்க எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல வச்சிருக்கிற கிறிஸ்துவின் அன்பை யாருமே எடுக்க முடியாது. எல்லாரும் தம்பி நல்லா கவனிங்க, உங்க மேல கடவுள் வச்சிருக்கிற அன்பை நீங்க கூட எடுக்க முடியாது. விளங்குறது? நீ இப்ப உன் மனைவி மேல அன்பு வச்சிருக்கிற, உன் மனைவி நினைச்சா அவ மேல வச்சிருக்கிற அன்பை உன்கிட்ட எடுக்க முடியும். எப்படி தான் எடுக்க முடியும்? தொடர்ச்சி அவ தீமை செஞ்சாலும் உன்கிட்ட அவளோட அன்பு போகாம போயிடும், ஸ்டாப் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க கடவுளுக்கு விரோதமா எவ்வளவு தீமை செஞ்சாலும் அவரு உங்க மேல வச்ச அன்பை எடுக்கவே மாட்டார், அதை எடுக்கவே மாட்டார். இதை நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா, யாரு எவ்வளவு உங்களை கொன்னாலும் அடிச்சாலும் எந்த உபத்திரவத்துல போனாலும் நீங்க நான் நினைக்கிற பிரச்சனை இருந்தமா, கடவுள் மட்டும் என் மேல அன்பா இருந்தா நான் ஏன் இதெல்லாம் கடந்து போறேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா பைபிள் என்னமா சொல்லுது, எவ்வளவு கடவுள் உங்க மேல அன்பா இருந்தா கூட நிறைய பிரச்சனை நீங்க போவீங்க, உடஞ்சு போவீங்க, காசு இல்லாண்டாலும் போவோம், மத்தவங்க உங்களை துன்பப்படுத்துவாங்க, ஊழியம் கூட சனத்துல உடஞ்சி போற அளவுக்குலாம் நடக்கும். அப்படிலாம் நினைச்சு பவுலுக்கு எல்லாரும் எங்க போனாலும் என்ன ரோட் பிளாக் பண்றான், எங்க போனாலும் தடை பண்றான், எங்க போனாலும் என்ன முன்னேற விடல, எங்க போனாலும் என்ன தடுக்கிறானுங்க பவுலுக்கு நினைச்சு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு தடுக்கணுமா தடுங்கடா, தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு எவனும் எடுக்க முடியாது, அந்த அன்பை பயன்படுத்தி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றான். படிச்சு பாருங்க, அந்த அன்பை பயன்படுத்தி ஜெயிச்சிடலாம். சோ காட்ஸ் லவ் இஸ் சோர்ஸ் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் தான் கொடுத்திருக்காரு. நீங்க அந்த அன்பை நம்புற வரைக்கும் ஜெயிப்பீங்க. நம்ம என்ன சுத்தி நம்மளை ஒடுக்கிறவன அடிக்கிறவனே நினைச்சிட்டோம், அன்பை பார்க்க தவறிட்டோம். சோ அன்பு உங்களுக்கு உங்களோட கார்ல ஊற்றுற பெட்ரோல் மாதிரி கடவுள் ஊத்திக்கிட்டே இருக்காரு. நான் அன்பை கொடுக்குறேன் இன்னும் ஓடு, நான் அன்பை கொடுக்குறேன் இன்னும் ஓடு, நீ ஜெயிப்பன்னு சொல்றாரு. God has given his love. கடவுள் உங்க மேல அன்பா இருக்கிறாரா, அது போதுன்ற. கடவுளே உங்க கூட இருக்கிறாரா, அதுவும் போதுன்ற. கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கா? தொடர்ந்து படிமா. உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, சாப்பாடு இல்லாத இடத்துக்கு வந்தது, துணியே இல்லாத இடத்துக்கு வந்தாலும் சரி, நாசமோ சடின்னு ஒரு ஆபத்து நடந்துச்சு,
சடின்னு கார் அடிக்கப்பட்டுருச்சு. இல்ல என்னமே நடக்கட்டுமே, நடக்க கூடாது, நடந்தாலும் சரி கர்த்தர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார், அது மட்டும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நடக்கிற நெகட்டிவான காரியங்களை வச்சு கடவுளுடைய அன்பை கொஸ்டின் பண்ணாதீங்க. உங்களுக்கு நடக்கிற தீமையை வச்சு கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்காதீங்க. கடவுளுடைய அன்பை பயன்படுத்தி நெகட்டிவான காரியத்தை ஜெயிச்சுன்னு சொல்றேன். ஆண்டவர் உன் மேல வச்ச அன்பை எடுக்கவே இல்லை. உனக்கு வந்த தீமையை வச்சு நீ ஆண்டவருடைய அன்பை நீ சோதிப்பனா, இயேசுக்கு தீமை நினைச்சிடா எல்லாரும் கைவிட்டாங்களா ஜீசஸ்? அவரு கேள்வி கேட்டுக்கணும். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள். உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா ஆண்டவருடைய அன்பு நம்மளை விட்டு போகாதுல்ல. தயவு செய்து அன்பை பிடிச்சுக்க. ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கு. நான் இப்ப சொல்ல போற ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் பயங்கரமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை நீங்களே உங்ககிட்ட பேசினா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற இரண்டாவது, love of God is upon you, you are more than a conqueror. நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஏன்னா அன்பு, கடவுளுடைய அன்பு என் மேல இருக்கு. ஆமென். உங்க மேல வச்ச அன்பை இன்னைக்கு தூக்கி மனுஷன் வேற ஆள் மேல வைப்பான், ஆனா கடவுள் உங்க மேல வச்ச அன்பை எடுக்கவே மாட்டான். மூன்றாவது, உங்களுக்கு என்னதமா இருக்கு? ஐயோ சூப்பரான விஷயம், you have peace of God in you. Peace of God in you as a source, as a resource. உங்களுக்கு இந்த கடவுளுடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குடா ஐயா. God has given him his peace to you. Hey, no, but everyone can shake your boat. Every storm will attack your ship, but the peace of God is my anchor. தேவனுடைய சமாதானம் தான் உங்களுடைய நம்புறோம். சமாதானம் உங்களை விட்டு போவாது. பக்கத்துல சொல்லுங்க, சமாதானம் உங்களை விட்டு போவாது. Amen, amen. ஜான் படிங்க, ஜான் 14:27. Jesus 27 படிங்க. சமாதானத்தை உங்களுக்குள் வச்சுட்டு போயிட்டேன், உங்களுக்குள்ள நான் வச்சுட்டு போயிட்டேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள கொடுக்க. கவனிங்க. கடவுள் சமாதானத்தை கொடுத்தாரா பரவாயில்ல, அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டாருன்னா அதுல விட பெரிசானது ஒன்றுமே. என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற சமாதான பிரகாரம் இல்ல, என்னோட சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன். ஐயோ கடவுளேப்பா, ரொம்ப நன்றிப்பா, இது போதும்பா, உங்க சமாதானம் எனக்கு இருக்கு. இந்த வருஷத்துலயும் வரப்போற வருஷத்துலயும் உங்க அன்பு எனக்குள்ள ஜெயம் கொடுக்க போகுது, அது போதும். நீங்களே எனக்குள்ள இருக்கீங்க, தேற்ற போறீங்க, என் கூடயே இருக்க போறீங்க. பிலிப்பியர் வாசிங்க 4:6-7. ரொம்ப சூப்பரான வசனம். Do not be anxious about anything. Amen சொல்லுங்க. Come on every one of you. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து கூட நீங்க கவலைப்படக்கூடாது இனிமேல். அதுக்கு பிறகுதான் சமாதானம் உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை குறித்து கூட கவலைப்படக்கூடாது. கவலை வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு காரியம் செய்ய சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து கூட கவலைப்படாம இந்த 2026 போறோம். ஒரு காரியம், என்ன காரியம் கேள்விப்பட்டா கூட ஒரு காரியத்தை குறித்து கூட கவலைப்படாதீங்க. Do not be anxious of anything. என்ன படிங்க? But in every ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் நீங்க ஒரு காரியத்துக்கு கூட கவலைப்படாதுன்னு சொல்றீங்க, பட் situation is bad. சிச்சுவேஷனை பத்தி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பைபிள் சொல்லுது. In every situation, by prayer and petition with thanksgiving, present your request, your situation, your needs to God, and the peace of God, which transcends all understanding, will guard your heart and mind in Christ Jesus. தமிழ்ல படி, மலையில படியா? நீங்க ஒன்றுக்கும், பக்கத்துல சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாது. காரணம் என்ன? தேவையில்லைன்னு சொல்ல, ஒன்றுக்கு கவலைப்படாதுன்னு ஏன் சொல்லணும்னா, சமாதானம் உள்ளுக்கு இருக்கு.
வெளியில இருந்து வர்றது எதுவுமே சமாதானத்தை எடுக்காது. ஒன்றுக்கு கவலைப்படாத, ஒன்றுக்கு கவலைப்படாத சமாதானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற. கையை வச்சு சொல்லுங்க, அப்பா ஒன்றுக்குமே கவலைப்படாத சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. ஒன்றுக்குமே கவலைப்படாத சமாதானம் எனக்குள்ள. யார் என்னை நேசிச்சா நேசிக்கலான்னா பிதாவுடைய அன்பு என் மேல இருக்கு. அவரோட அன்பு ரொம்ப போக்கஸ்டா இருக்கு என் மேல. அவர் என் மேல அன்பு கொடுக்கிறபடினா பட்டினி வந்தாலும் சரி, நிர்வாணமா போனாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, சாகர இடத்துக்கு வந்தாலும் சரி, என் மேல அன்பு கூறுகிறபடி நான் முற்றிலும் ஜெயிப்பேன். என்னோட சமாதானத்தை கொடுத்திருக்கிறான். ஒன்றுக்கு கவலைப்படாமல் என்ன செய்யணுமாமா? எல்லாவற்றை குறித்து, எல்லா சூழ்நிலைகளை குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பக்கத்து சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்திடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தேவைன்னா உடனே யாருக்கே ஒரு ஆள்கிட்ட சொன்னா நல்லா இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆள்கிட்ட சொல்லிடுங்கன்ற. அந்த ஆள்கிட்ட காட்ன்ற. ஒரு பிரச்சனைனா ஒரு ஆள்கிட்ட சொன்னா தீர்த்து வைப்பாருன்னா அந்த ஆள்கிட்ட உடனே சொல்லிடுங்க, லேட் ஆக்காதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையை காத்துக்கொள்ளும். சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் சிந்தையை காத்துக்கொள்ளும். உங்க எல்லாம் சொல்லலாம், வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கணும். நான் சொல்றேன், வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்க. எந்த பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட சொல்ற பிள்ளை பொழைச்சிக்கும். எந்த காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற பிள்ளைக்கு சமாதானம் உண்டு. இப்ப கடவுள் உங்களுக்கு அவரை கொடுத்துட்டு 2026 போக சொல்றாரு. அவருடைய அன்பை உள்ளத்துல ஊத்திட்டு போக சொல்றாரு. அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போக சொல்றாரு. 4வது கடவுள் கொடுத்த சோர்ஸ் ஆர் ரிசோர்சஸ் என்னன்னு பார்ப்போம். அவர் என்ன கொடுத்திருக்கிறான்னு பார்ப்போம். all spiritual blessings. இது உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல, பட் இது ரொம்ப சூப்பர். எபேசியர் 1:3 வாசிங்க. எபேசியர் 1:3. I have all spiritual blessing in Christ Jesus. சொல்லுங்க, எனக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களில கிறிஸ்துவுக்குள்ள என்னை ஆசீர்வதித்திருக்கிறான். ஆமென். படிமாத ஒரு ஆள் ஒரு காரியத்தை கொடுத்துட்டு உடனே நம்ம அதை பார்த்துட்டோம்னா என்ன செய்வோம்? ஐயா நீங்க காசு வேணும்னு சொல்றீங்க பாஸ்டர் சொல்லி 50,000 வேணும் பாஸ்டர்ன்னு சொல்றீங்க. ஓகேவா, நான் உங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு ஒரு ரிசீட் அனுப்புறேன். அந்த ரிசீட்டை பார்த்துட்டோன்னு நீங்க உடனே எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. பைபிள் சொல்லுது, எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும் உங்க அக்கௌண்ட்ல கடவுள் போட்டார். அதை தேங்க் பண்ண நீங்க என்னமாலும் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நன்றி சொல்லதான் நிறைய இருக்கு. எல்லா ஆவிக்குரிய பலன்களையும் கடவுள் அவங்க கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் தான் ஜோசியம் பாக்குறான், இந்த 2006 எந்த நாள் நல்ல நாளா, சீன சொல்லுவா இது பாம்பு வருஷமா என்ன வருஷமா, அதுல உள்ள ராசியை பார்ப்பான். ஆனா நமக்கு எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும் கடவுள் கொடுத்துட்டதுனால பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட பிளெஸிங்க யாருமே பூமியில் உள்ள இழுக்க முடியாது. ஏன்னா உங்களோட பிளெஸிங் இது சுவிஸ் பேங்க்ல போட்ட மாதிரி அது ஐயா ஒரு இடத்துல போட்டா அதை யாருமே தொட முடியாது, எவனும் சீஸ் பண்ண முடியாது. உங்க பேங்க்ல உள்ளதை யாருமே எடுக்க முடியாது. ஆனா என்னது ஆச்சரியம், நீங்களே எடுக்காம இருக்கிறது தான் தவறு. உங்க பிளஸிங்க வேற எவனுமே சீஸ் பண்ண முடியாது, எவனும் எடுக்க முடியாது. ஆனா நீங்க எடுக்காம இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கீங்கன்னு சொல்றேன். அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி எபேசியர் 1:17 ப்ரே பண்றாரு. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பாக்குறதுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க, அப்படி ப்ரே பண்ற. நீங்க ஜெபத்துல போய் இழுத்துடலாம். உங்களுக்கு கண்ணு திறந்துச்சு, எனக்கு கண்ணு திறந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். என்ன வச்சிருக்காங்க சொல்லுங்க. I have all spiritual blessings. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னை நிரப்பிட்டாரு, அது எனக்கு போதும். அடுத்தது உங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் என்ன, இதெல்லாம் வச்சு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. all goodness
and perfect gifts. எல்லாரும் இந்த வசனம் வாசிங்க. ஜேம்ஸ் யாக்கோபு 1:17. I have all goodness and perfect gifts from God. எல்லா அந்நிய பாஷை பேசுங்க, கொஞ்ச நாள் பெற்றுக்கொள்ளுங்க. இதை பேசும்போது இழுத்துக்கொள்ளுங்க, கொஞ்ச நாள் அந்நிய பாஷை பேசிட்டே கிடங்க. எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகன் பிதாவின் இடத்துல இருந்து என் மேல இறங்கி வந்து கொண்டே இருக்கு. அவற்றை யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையான நிழலும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நன்மையான ஈவும், சத்தமா சொல்லுங்க, எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருது. பிதா கிட்ட இருந்து எனக்கு இறங்கி வருது. சொல்லுங்க, இறங்கி வந்துகிட்டே இருக்கும். எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரங்களும் பிதா கிட்ட இருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் எங்கிட்டாவது மாறிடுவாரான்னு பார்த்தா அவற்றை எந்த ஒரு மாறுதலான வேற்றுமையான நிழல் இல்லை. அவர்கிட்ட சேஞ்சஸ் இல்லை. கண்டிப்பா எல்லா நன்மையான உங்ககிட்ட தான் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வாளி கீழே வச்சுட்டு தண்ணியை கடவுள் திறந்து விட்டாரு ஃபுல்லா நிரப்புறதுக்கு. அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. சில பேர் நினைக்குதுங்க அவர் தூத்தம் பண்ணிட்டாரு, எனக்கு வர வேண்டிய பிளஸிங்க கடவுள் வந்து தூத்தம் பண்றாரு. தூத்தம்லாம் பண்றது இல்ல, நீங்க வாளியை வெளியில எடுத்து போயிட்டீங்க, நவுத்திட்டீங்க. பாருங்களா, ப்ராப்ளம் என்னன்னா நம்ம நவுத்திட்டோம். நம்ம பிளஸிங் ரிசீவ் பண்ற இடத்துல இல்லாம விலகி போறதுனால பெற்றுக்கொள்ளாம போறோம். So God has given you all spiritual blessings. Number 6, divine power. Oh my God, divine power. தெய்வீக வல்லமையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதுக்கு 2 வசனம் வாசிக்க போறோம். 2 பேதுரு புஸ்தகம் 2 பீட்டர். இப்ப இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாருங்களேன். 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். பிறகு எபேசியர் 3:20. இந்த 2 வசனம் வாசிங்க. 2 பீட்டர் chapter 1 verse 2 and 3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 3 அடுத்தது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததும் என்று. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய, சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எது கொடுக்குதான்? நம்முடைய திவ்ய வல்லமை கொடுக்குதான் நமக்கு. ஜீவனுக்கு, இந்த வரப்போகிற வாழ்க்கைக்கு, இனி போற என்னுடைய பாதைக்கு வேண்டிய எல்லாமே ஆண்டவருக்குள்ள எப்படி பக்தியா வாழ்றது, எப்படி ஜீவனோட வாழ்றது, எல்லாத்துக்கும் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப், அபண்டன்ட் லைஃப் எல்லாம் எப்படி வாழ்றதுன்னா இந்த டிவைன் பவர் எனக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. எப்படி வாழ்றது? God has given you divine power. இங்கிலீஷ்ல படிமா. His divine power has given us everything we need. His divine power has given everything that we need. பக்கத்துல சொல்லுங்க சீக்கிரமா. His divine power has given you everything you need. உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுத்துருச்சு. இந்த வசனம் நம்ம சொல்லுது, நாம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யுது. கடவுளுடைய வல்லமை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை செஞ்சு முடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வல்லமை செஞ்சு முடிக்கும். I trust this power. Amen. Number 7, என்னென்ன கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்? டிவைன் விஸ்டம். நான் எதுக்கு இதெல்லாம் எழுதி போறேன்னா, நான் ஒண்ணு இல்லாத பரதேசின்னு சொல்றீங்கல்ல, ஒண்ணு இல்லாத பரதேசி இல்ல, ஃபுல்லா எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஆளு. நீங்க யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். டிவைன் விஸ்டம் பார்ப்போம். இந்த 2-3 வசனங்களை படிக்கணும். Proverbs 2வது அதிகாரம் 6-7 படிங்க. 6-7.
Okay, James chapter 1 verse 5, James chapter 3 verse 17. இதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விஸ்டம். சோஃபியா அதுக்கு பேரு, நம்ம சோஃபியா இல்ல. சோஃபியானாலுமே கடவுள்கிட்டேருந்து வர்ற ஞானமா, கடவுள்கிட்டேருந்து வர்ற ஞானம். படிங்க. For the Lord gives wisdom. The Lord gives wisdom. ஆமென் சொல்லுங்க. Lord gives wisdom. இது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் கடவுள் தான் ஞானம் கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறான்னு எழுதிட்டு பாருங்க. The Lord gives wisdom. From his mouth. அப்புறம் He holds success in store for the upright. கவனிச்சிக்கலாம். நீதிமானுக்கென்று உண்மையான ஞானத்தை கர்த்தர் வச்சிருக்காராம். தமிழ் பைபிள் எழுதியிருக்கு. கடவுள் உங்களுக்குன்னே மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். மெய்யான ஞானம் உங்களுக்காகவே கடவுள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காகவே ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், எப்படி செய்யணும்ன்ற டிவைன் ஐடியாவை கடவுள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற விஸ்டம் போதும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5ல, யாக்கோபு 1:5ல, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா கடவுள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சம்பூர்ணமா கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் உங்களுக்குன்னு சம்பூர்ணமான ஞானம் வச்சிருக்கிறார். காட் உங்களுக்கு பெர்ஃபெக்டான, பூரணமான, ஃபுல்லான விஸ்டம் கொடுக்கிறார். அதுல யாக்கோபு 3:17 என்ன மாதிரி இருக்கு, அந்த விஸ்டம்ல 8 விதமான கேரக்டர் இருக்கான். பரத்துல இருந்து இறங்கி வருகிற ஞானத்துல. படிச்சா டைம் இல்ல, நான் 10 நிமிஷத்துல முடிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. போட்டோ எடுங்க, நான் அடுத்தது எழுதி போடணும். இன்னும் என்ன வளங்களை கொடுத்திருக்காரு பார்ப்போம். கவலைப்படாதீங்க, இன்னும் ஒண்ணு சொல்ல மாட்டேன், 12 சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? 12 சொல்ல. என்னென்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு நான் பேசுனது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவீங்க. எல்லாம் நல்லாயிரும். பணத்தை கையாளக்கூடிய ஞானம், உறவுகளை கையாளக்கூடிய ஞானம், எதிரிகளை கையாளக்கூடிய ஞானம், வேலையில சிறந்து விளக்கக்கூடிய ஞானம், பிசினஸ்ல எல்லா ஞானம், எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறார். ஓகே, அடுத்த சொல்ல போறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, நம்பர் 8, பக்கத்துல சொல்லுங்க, அவசரப்படாத. அடுத்த சோறு, அடுத்த கறியெல்லாம் வருது. அடுத்த ஐட்டம் வர்றதுக்குள்ள எழுஞ்சிடாத. உங்களுக்கு தெரிஞ்ச சீன கடையில் உட்காந்து 8 course டின்னரு, 10 course டின்னர்லாம் கொடுப்பான். ஒன்னொன்னா வரல, அது மாதிரி இது இப்போ எழுச்சி போயிடாத. வெயிட். 8வது காரியம், கடவுள் உனக்கு என்னமா வச்சிருக்கிறாரு. இதை படிங்க பாப்போம் எல்லாரும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்ன வச்சிருக்கிறாரு? இங்கிலீஷ்ல படியா, மலையில படி. இங்கிலீஷ்ல படி. I can do all things through Christ who gives me strength. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னப்பா உனக்கிட்ட இல்ல? கடவுளுடைய பலனே இருக்கு. போடா, கடவுளுடைய பலனு என்கிட்ட இருக்கு. You have strength of God. எனக்கு இதை செய்ய பலனே இல்ல, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண எனக்கு பலனே போச்சு சொல்லாதே. ஸ்ட்ரென்த் எப்படி ஸ்பெல் பண்றது? ஸ்ட்ரென்த். என்ன அதெல்லாம் நான் கேட்கல. இங்க என்ன ஈக்கு பிறகு? Am I right? Or TH? G இல்லையா? ஹெச்சா? அப்படியா? ஸ்ட்ரென்த் TH-ஆ? I have strength of God. சொல்லுங்க சத்தமா. என்ன அப்படி சொல்ற? ஸ்ட்ரென்த் இல்லாம சிம்சோன் மேல கர்த்தரோட வல்லம் வந்தா என்னாச்சு? சடின்னு உடைக்கிறான், சடின்னு எழும்புறான், சடின்னு கிரியை செய்யறான். ஆண்டவரோட வல்லம் உங்க மேல இருக்கு, பலம் இருக்கு. கடவுள் பலம் கொடுக்க போறாரு.
உடம்புல மட்டும் இல்ல, எல்லாத்திலும் பலம் கொடுக்க போறார். சொல்லுங்க, I can do all things through Christ who strengthens me. சொல்லுங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உங்களுக்கு என்ன நம்ம கடவுள் கொடுக்கிறாரு? இந்த 2026 நுழையுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலம். TH தான் வருது. அது நானும் படிச்சிருக்கேன் தானே. நான் ஃபார்ம் 5ல இங்கிலீஷ்ல வந்து கிரெடிட் வச்சிருக்கேன். ஆனா படிக்க இங்கிலீஷ் பேசத்தான் வராது. ஏன்னா நான் சேர்ந்ததெல்லாம் தமிழனுங்க, எஸ்டேட் தமிழனுங்க. அதனால எனக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப வராது. பட் இங்கிலீஷ் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம யார், இது சுமித்ரா பாஸ் பண்ண மாதிரி. பிலிப்பியன்ஸ். Okay, next, what the Lord has given you. ஐயோ, இந்த பண்டு காரியத்தை சொல்லி சொல்லி ஜெயிச்சிருங்கப்பா. ஆமென். அடுத்தது கடவுள் என்ன அந்தமா கொடுத்திருக்கிறாரு? ஐயோ, ரொம்ப சூப்பரான காரியம் கொடுத்திருக்காரு. எவன் உங்களை நொறுக்கினாலும் சரி, உள்ளுக்கு ஆவியின் கனி 9 கொடுத்திருக்காரு பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. You have fruit of the spirit. Fruit of the spirit. யார் உன்னை அட்டாக் பண்ணாலும் நீ சமாதானமா போகக்கூடிய, அன்பா போகக்கூடிய, பொறுமையா போகக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். Galatians 5:22 and 23. அது இந்த வசனம் எப்படிமா சொல்லுது? இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லையா. இதுதான் வந்து எல்லாத்தையோட பெரிய லாவா. நம்மளோட ஹார்ட்ல கடவுள் ஒரு லா வச்சிருக்காரு. எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், கடவுள் மாதிரி எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு இந்த 9 காரியம் உதவி செய்ய போகுது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா போராட்டத்திலையும் இச்சை அடக்கமா இருப்பதற்கு, பொறுமையா இருப்பதற்கு, கோபப்படாம சாந்தமா இருப்பதற்கு, எல்லா இன்னர் ஸ்ட்ரென்த், இன்னர் குவாலிட்டி, இன்னர் கேரக்டர் எல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு. கடவுளுடைய கேரக்டரே உனக்கு கொடுத்திருக்காரு. சுருக்கமா சொல்ல போனா, கடவுளுடைய கேரக்டர் உங்ககிட்ட இருக்கு. கடவுளுடைய அட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்கு. கடவுளுடைய எல்லாவித அட்ரிபியூட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. கடவுளுடைய குணங்கள்லாம் உங்களுக்கு. 10வது காரியம் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? இனி புன் சூப்பர் தான். ஐயோ, do you know what you have? பக்கத்துக்கு வாங்க, what do you have? I have favor of God. Amen. யாருக்கு கிடைக்குதோ எனக்கு கிடைச்சிடும். You are a lucky man. Do you know what is favor of God? கடவுளுடைய ஃபேவர் இல்லாட்டினா, நல்லா நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கடவுளுடைய ஃபேவர் உங்க மேல இல்லாட்டினா, உங்க பாஸ் எல்லாத்தையும் நல்லா பாப்பா, உங்களை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பான். கடவுளுடைய தயவு உங்க மேல இல்லாட்டினா. இன்னொன்னு, உங்க வீட்டுல உள்ளவங்க எப்ப பார்த்தாலும் உங்க மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபேவர் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் அடிக்கடி ப்ரே பண்ணுவேன். என் வைஃப் கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன். ஆண்டவரே, என் ஒய்ஃபோடைய கண்கள் இருந்து எனக்கு எப்பயும் ஃபேவர் இருக்கணும். என் பிள்ளைங்களுடைய கண்கள் இருந்து எப்பயும் எனக்கு ஃபேவர் கிடைக்கணும். இந்த ஜனங்கள் சர்வ் பண்ற இவங்க கண்கள் இருந்து எனக்கு ஃபேவர் கிடைக்கணும். அப்பதான் நாங்க நிக்கும் பொழுது நான் சொல்றது அவங்கள்ட்ட போவோம். என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி வருதுன்னா, என்ன பார்த்தா, உங்களை பார்த்தாலுமே சில பேருக்கு கடுப்பு வருது. ஏன் தெரியுமா? நீங்க அந்த ஃபேவரை யூஸ் பண்ணாம போயிட்டீங்க. சில பேரை தேர்ந்தெடுப்பாங்க, சடீர்னு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அங்க கொண்டு வைக்கிறதுக்கு உங்க இடத்துல. ஏன்னா ஃபேவர் ஆஃப் காட். கடவுளுடைய ஃபேவர் இருந்தா நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க தெரியுமா? அது கடவுளுடைய ஃபேவர். ஏன் தெரியுமா? நெகேமியா போறாது அலங்கத்தை கட்ட, கடவுளுடைய ஃபேவர் அவர் மேல இருந்ததுனால, அவரோட தயவு இருந்ததுனால, அவர் சொன்னதை பார்த்துட்டு எல்லாரும் வாங்க கட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு தலைவனுக்கு, ஒரு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு, ஒரு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஃபேவர் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா போட்டு எல்லா வேலையும் உங்கள்கிட்ட திணிச்சு உங்களை போட்டு உடைப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தர் என்ன இப்படி பண்ணிட்டாரு. இன்னொன்னு, கர்த்தர் கொடுத்த ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தணும். I have favor of God. ஆமென் சொல்லுங்க. முன்னுக்கு பாட்டு நடத்த வரீங்களா, உங்களுக்கு கடவுளோட ஃபேவர் இருந்தா தான் உங்களை பார்க்கிறவனுங்க பார்த்துட்டு துதிக்க ஆசைப்படுவாங்க. கடவுளோட ஃபேவர் உங்க மேல இருக்கணும். ஃபேவரை நீங்க கேட்கணும் ஆண்டவர். இன்னொன்னு, பிசினஸ் பண்றவங்க சொல்றேன், கஸ்டமர் உங்ககிட்ட வர்றதுக்கான ஃபேவர் நீங்க உங்ககிட்ட இருக்கணும். உங்க மேல அப்படி ஒரு ஃபேவர் இருக்கணும். பார்த்தா எல்லாம் உங்ககிட்ட தான் வரணும், உங்களை தேடணும். அந்த மாதிரி ஃபேவர் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஃபேவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லீடரா இருக்கிறீங்க நீங்களா, ஃபேவர் இருக்கணும். மக்கள் வந்து உங்களை ஏத்துக்குவாங்க. சுவிசேஷம் சொல்ல போறதுக்கு ஃபேவர் இருக்கணும். நீங்க மக்கள்கிட்ட போய் சொன்னா கேட்பாங்க. இல்லாட்டினா உங்களை பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்காது.
ஸோ அந்த மாதிரி ஃபேவர் ஆஃப் காட் இஸ் அப்பான் யூ. நம்ம 11 and 12 சொல்லி முடிக்க போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். வசனம் சொல்றேம்மா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52 நினைக்கிறேன். Is it right? Can somebody read? பக்கத்துல சொல்லுங்க. இயேசுக்கே ஃபேவர் இருந்துதான் பூமியில வாழ்ந்தாரு. லூக்கா 2:52 படிங்கப்பா. Jesus grew in wisdom and stature and in favor with God and men. With favor with God. எல்லாரும் சொல்லுங்க. I need favor of God. சொல்லுங்க. And also favor of men. நீங்க இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு கடவுளுடைய கிருபை இருந்தா போதும். இல்லையா, மனுஷனோட தயவு உன் மேல இருக்கணும். உங்களை பார்க்கிறவன், உங்களை பார்த்தா உங்களை வெறுக்கிறவன் கூட உங்களை நேசிக்கிற இடத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு ஃபேவர், அந்த மாதிரி ஒரு தயவை நீங்க சுமக்கணும். எனக்கு ஃபேவர் கொடுங்க, என் மேல ஒரு ஃபேவர் கொடுங்க. இன்னொன்னு சொல்றேன், எல்லா அதிகாரிகள் கண்களுக்கு முன்னாடி கடவுள் தயவு கொடுப்பாரு. Sudden people above you, authoritative people will select you, will be friendly with you. உன் மேல ரொம்ப பாசமா இருப்பேன். காரணம் உன் மேல கடவுளோட ஃபேவர் இருக்கு. உங்க செகு உங்க மேல ஃபேவரா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கணும். ஆண்டவரே, இயேசுவானவர் க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தாராம். மனுஷனுடைய தயவுல க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடவுளோட தயவுல க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் ஃபேவர் ஆஃப் மென் அண்ட் ஆல்சோ ஃபேவர் ஆஃப் மென். ஐ காட் ஃபேவர். 11. இப்ப இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து நேரா நம்மகிட்ட கிடைச்சது. அடுத்தது இன்னொன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. I have angels of God to serve me. அட போதுண்டாப்பா, இதெல்லாம் இருந்து என்னையால உங்களுக்கு உதவி செய்ய எப்பவுமே கடவுள் ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கிறார். ஏய் சும்மே சொல்லாதடா, உனக்கு யாரு இல்ல பேசுறேன். டேய், தூதர்கள் இருக்காங்க. நீ எப்ப தூதர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாம் நடக்கும், அவங்க கொண்டு வருவாங்க. நீ நினைக்கிற எல்லாம் கொண்டு வந்து உங்க எல்லாருக்குமே கடவுள் தூதர்களை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், தூதர்கள் எங்க இருப்பாங்கன்னா, ரொம்ப குறை சொல்ற இடத்துல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரொம்ப துதிக்கிற இடத்துல, ரொம்ப புலம்புறீங்கல்ல, ரொம்ப கவலைப்படுறீங்களா, அங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரொம்ப துதிக்கிறீங்களா, ஓகே கர்த்தர் பார்த்துவா, ரொம்ப நம்புறீங்கல்ல, அப்ப தூதர்கள் இறங்குவாங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடணும், தூதர்கள் இறங்குவாங்க. தூதர்களுடைய உதவி உங்ககிட்ட இருக்குன்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 2:14 நினைக்கிறேன். 2:14 செக் பண்ணுங்க, இல்லைன்னா நானும் போய் செக் பண்ணி. 2:14 1:14. யா 1:14. இப்ரு 10:14 வாசிங்க, தமிழ்ல இங்கிலீஷ்லயும். I have angels of God. Suma prakat kemante. Thank you Holy Spirit. படிங்க. Are not all angels ministering spirits sent? Are not all the angels and ministering angels ministering spirits sent to serve those who will inherit salvation? Come on. ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? தேவதூதர்கள் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியலையா? உங்களுக்கு உதவி செய்யறது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யறதே அவங்களோட வேலை. பண்ணிடுச்சு ஐயா. எப்போது தூதர்கள் நிப்பான், காலில் எழுந்திரிச்ச உடனே, காலைல ராத்திரி தூங்கும் போது நிப்பானுங்க. எழுந்திரிச்ச உடனே என்ன வருதுன்னு வாயில பாப்பானுங்க. ஒன்ஸ் துதி வந்துச்சுன்னா, அன்றைக்கு நன்றி வந்துச்சுன்னா, இல்ல ஒரு கட்டளை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஜபம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அவனுங்க உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பேர் ஜெபிக்காதனால தூதர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ரொம்ப பேர் துதிக்காதனால தூதர்கள் போறதில்லை. அதுலயும் காடியில ஏறணும்னு என்ன பாட்டு போடுது? என் மூச்சவன், பேச்சவன், பேயவன், கடைசியில பண்டி அவன், பிடிச்சி தின்னவன், நம்மளை தூக்கி வீசினவனா ஆயிடுறான். மூச்சு அவன் தான். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க 5 வருஷம் கழிச்சு, என் மூச்சை, என் உயிரை வாங்குறான்டான். உயிரை வாங்குறவனா போயிடுவான். அதுக்கு இப்படி பாடலாம், என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து. எவன் உங்களுக்கு மூச்சவன் அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க என்ன நினைக்கணும்? மூச்சு எடுக்க வாங்கப்போ.
டேய் வந்துட்டு கேளு, இந்த பாட்டை கடவுளுக்கு அனுப்பு. நீ தான் என்னோட மூச்சு, நீ தான் என்னோட பேச்சு அப்படின்னு கருத்துக்கு அனுப்பு. இன்னும் உங்களுடைய ஜபம் பெருக 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 தூதர்களுடைய ஊழியம் உங்க வாழ்க்கையில பெருகும். தூதர்கள் உங்களை பார்ப்பாங்க, உதவி செய்வாங்க, உங்களோட ஜெனரேஷனுக்கு உதவி செய்வாங்க. ஏஞ்சல்ஸோடைய ஹெல்ப் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சு, எத்தனை தூதர்கள் அவன் மேல பிடிச்சிச்சு? ஏசு துரத்துனார பண்டிகைக்குள்ள போடுச்ச சொல்லுங்க, எத்தனை பேயின்னு? டேய் உங்களை நான் பிடிச்சி போடுவேனா? எத்தனை லேகியோன்னு சொன்ன அவன்? பிசாஸ் 6000, 6000 சொல்லுங்க, 6000. ஒருத்தனை பேயே 6000 பிடிக்கும்னா நான் கர்த்தரோட பிள்ளை எத்தனை தூதர்கள் இருப்பாங்க? Do you know what Elisha said? உங்களோட இருக்கிறவங்க எங்களோட இருக்கிறவங்க கூடன்னு சொன்னான். தூதர்கள்ல 3ல் 1 பங்கு தான் பிசாசு கூட்டிட்டு கீழே இறங்கலாம். 1 பங்கு தான், 1 பங்கு ஏஞ்சல்ஸ் தான் கூட்டிட்டு வந்தான். அவனுங்கிட்ட அத்தனை 1000 இருக்கும்னா உங்ககிட்ட எத்தனை 1000 தூதர்கள் இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தரணும். நமக்கு மட்டும் சரியான கண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நீங்க எவ்வளவு சுத்தி என்ன மாதிரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்களுக்கு தெரியுமா? சில பேர் சினிமாக்காரனை பார்த்தா என்னோட அவனுக்கு அவ்வளோ லக்ஸரியா இருக்கான், அவ்வளோ காடி மின்னுக்கு போகுது, ட்ரம் வரும்போது அத்தனை கார் எஸ்கோட்டு, இத்தனை பேர் எஸ்கோட்டு, சினிமாக்காரனை அத்தனை பேர் தேடி போறான். டேய் கண்ணை திறந்து பாரு, ஏஞ்சல்ஸே உன்னை சுத்தி சேவ் பண்ணிட்டு, நீ போற இடத்துலலாம் உன்னை சேவ் பண்ணிட்டு இருக்கான், ஏஞ்சல்ஸ் சேவ் பண்ணிட்டு. ஏன் தெரியுமா? உனக்கு தேவதூதர்கள் சேவை செய்யறாங்க, நீ ஆண்டவருக்கு சேவை செய்யற, அதனால உனக்கு சேவை செய்வாங்க ஏஞ்சல்ஸ் ஆஃப். கடைசியா you have wonderful promises of God and also word of God. வசனம் இருக்குடா எங்க கிட்ட, வார்த்தை இருக்கு, எங்க கிட்ட பைபிள் இருக்கு, தேவ வசனம் இருக்கு, ப்ராமிசஸ் இருக்கு, என்னட்ட ப்ராமிசஸ் இருக்கு. I have promises, I have promises, I have promises. என்னட்ட ப்ராமிசஸ் இருக்கு. செகண்ட் பீட்டர் 1வது அதிகாரம். ஷிமா பிராகந்தே மனன. எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். This promises is powerful. பத்தொன்பது 20 21 chapter 1 19 to 21. Second Peter chapter 1 verse 4. இது ரெண்டையும் படிங்க. எல்லாரும் சொல்லுங்க, அதிகமான உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அதிகமான உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. இன்னும் படிங்க. உதிக்கும் அளவும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற கவனித்திருப்பது நல்லது. என்ன தெரியுமா? ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வர்ற வரைக்கும், இங்க பாருங்க, சூரியன் வர்ற வரைக்கும் ராத்திரியில, இந்த காலத்துல அந்த வசனம் புரியாது. இந்த ராத்திரில எல்லாம் வெளிச்சமாக்க முடியும், நம்மளால இவ்வளவு பிரகாசம் வைக்க முடியும். ஆனா அந்த காலத்துல காலையில வர்றதுக்காக அவன் வாழ்க்கையை நடத்த போறதே அந்த ஒரே ஒரு மெழுகுத்திரி மாதிரி ஒரு அரிவிளக்கு தான். அரிவிளக்கு தெரியுதானே? அந்த மேல வச்சிருப்பானுங்க, அந்த விளக்கு மட்டும்தான் நடத்த போகுது அவனுங்களை. பாத்ரூம் போனாதான் தூக்கிட்டு போகணும், கிச்சனுக்கு போனாதான் தூக்கிட்டு போகணும் அந்த விளக்கு. எப்ப அந்த வெளிச்சம், ஒரு சூரியன் வர்றதுக்காக ஒருத்தன் இந்த வெளிச்சத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்றானோ, நீங்களும் இந்த பூமி முழுவதும் இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை வர வரைக்கும் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லா இருளையும் வெளிச்சமாக்கும்.
வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லா இருளையும் வெளிச்சமாக்கணும்னு எழுது. இன்னும் படியுமா? நான் கவனிங்க, இந்த வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சொந்தமா மனுஷன் வாயிலிருந்து வந்தது இல்லையா? அடுத்தது வாசிங்க. நீங்க சரியா அறியணும், இது சொந்த வார்த்தை இல்ல, இது கடவுளோட வார்த்தை, தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு நம்பணும். அடுத்தது மனுஷனுடைய விருப்பத்துல எழுதப்பட்ட புக்கு இல்லைங்க இதெல்லாம். பிறகு தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதினார்களாம். பார்த்தீங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்ம இடத்துல உண்டு. போட்டோ எடுங்க. இப்ப எல்லாம் 12 சொல்லுங்க பாப்போம். Amen. God is with me. அப்புறம் love of God, peace of God, all spiritual blessing is with me, good and perfect gifts, divine power is in me, divine wisdom, fruit of the spirit. என்ன அதுக்குள்ள fruit of the spirit? Strength of God, fruit of the spirit, favor of God and favor of man, angels of God, promises. ஒண்ணு கேட்கிறேன், எல்லாரும் கடைசியா சொல்லி முடிச்சுட்டு போறேன் நானு. இது நல்லா கவனிங்க தம்பி, இங்க பாரு. இது கிஃப்ட்னா ஒரு சில கிஃப்ட் கொடுக்கலாம். இவருக்கு ஹீலிங், இவருக்கு ப்ராஃபஸி அப்படி கொடுத்துடலாம். ஆனா இப்ப வாசிச்ச இந்த 12 எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த எல்லாமே கடவுள் எல்லாருக்கும் கொடுத்தது. இன்னொன்னு சொல்றேன், இதெல்லாம் கெயின் பண்ணி வர்றதில்ல, கொடுத்துட்டாரு, அதை ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ப்ரே பண்ணி யூஸ் பண்ணி இந்த 12 காரியங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. பாய். Happy New Year 2026. Enjoy your life with the peace of God, with the love of God. Let God himself be everything for you. Amen. Hallelujah.